Hi, Assalamu alaikum everyone. Welcome back to my another vlog. Hope you all are doing good and safe. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா மலேசியாவில் கேரளில் இருக்கிற 99 ஒண்டர்லேண்ட் பார்க்குக்கு தான் போகிறோம். இது ஒரு நைட் பார்க். இந்த பார்க் ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து மிட் நைட் 12 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இந்த பார்க்கோட எக்ஸ்பீரியன்ஸையும் அடுத்து இதோட இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆனோடனே உள்ள டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா மலேசியன் நான் மலேசியன் சொல்லிட்டு வேறையாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கிட்ஸுக்கும் அடல்ட்ஸுக்கும் டிக்கெட்ஸ் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். டிக்கெட் போட்டோடனே நமக்கு கையில் ஒரு பேஸ்லெட் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. ஸோ உள்ளே போனோன்னே இந்த ட்ரெயினை பார்த்தோம். பட் இந்த ட்ரெயினில் நாங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த ரைடும் பண்ணல. பிகாஸ் எங்கள் வாக்வே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ வாக் பண்ணிகிட்டே எல்லாமே பார்த்துட்டு வரலாம். தென் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாங்க. நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஜூ ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் ஃபிஷ், வாட்டர் ஃபால், ஸ்கை ஃபவுண்டைன், வாட்டர் டான்சிங், கோல்டன் வாட்டர் ஃபால், மேஜிக்கல் பிரிட்ஜ், ஜுராசிக் பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய மாதிரி இங்கே வந்து அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மெயினாக வந்து கிட்ஸுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இதோட டோட்டல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜூ கான்செப்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்க. கிட்ஸ் வந்து அனிமலுக்கு ஃபீட் பண்ணுறது, அனிமலோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூ லைட்ஸ்னு செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக லைட்ஸ் தான். அனிமல்ஸுக்கு எல்லாத்துக்கும் டெக்கர் ஃபுல்லாக லைட்ஸில் போட்டு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. Zodiac 12 different circle of அந்த Chinese animals வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு. ஸோ நைட் ஆனதுக்கப்புறமா இந்த பிரிட்ஜில் அதுக்கப்புறம் அந்த லேக் சைடில் ஃபுல்லாகவே லைட் போட்டுட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு.
இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே என்ன சொன்னாங்கன்னா 9 o'clock வரைக்கும் இந்த வாட்டர் டான்ஸ் இங்கே நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம் அவ்வளோ நேரம் சும்மா இங்கே உட்காந்து இதை பார்க்குறத விட நம்ம வந்து போட் ரைட் போகலாம். போட் ரைடில் வந்து கிட்ட போய் அந்த லேக்கில் இறங்கி கிட்ட போயிட்டு அந்த வாட்டர் டான்ஸிங் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா டக்கெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து நிறைய டக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கிட்ட போய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அங்கே போய் பார்க்கலான்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் போட் ஏறுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ போட்டில் ஏறுறதுக்காக தான் நாங்கள் நடந்து அந்த கீழே போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து ரொம்ப சேஃபாக தான் அனுப்பி வச்சாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டில் ஏறி உட்காந்துட்டோம். ஸோ அங்கே 20 to 26 people ஏறுற மாதிரி க்ரூஸ் கூட இருந்துச்சு. நாங்கள் 4 people இருக்கிற மாதிரியான போட் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். வழியில் பார்த்தீங்கன்னா அந்த டைனோசர் மாதிரியெல்லாம் செட் பண்ணி கிட்ஸு கூட ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப எனக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் பார்ட்னரோட இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா, கிட்ஸோடு போனீங்கன்னா நீங்கள் நல்ல மெமரிஸோடு வீட்டுக்கு திருப்பி வருவீங்க. நம்ம இதை ஒர்க் பண்ணிட்டு வரும்போது 2 hours ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. பட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 20 to 25 minutesக்குள்ளே நம்மளை வந்து ரவுண்ட் பண்ணிட்டு வந்து விட்டுடுறாங்க. ஸோ டிக்கெட் கவுண்டர்கிட்டே எங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸிட் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஷாப் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அங்கே போனால் உள்ளே வந்து ஒண்டர்லேண்ட் லாகோ போட்ட மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரி திங்ஸ், அக்சசரிஸ், சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து கிட்ஸுக்கு வாங்கி கொடுக்காம இருந்தால் எப்படி? ஸோ அவங்களுக்கு சாஃப்ட் டாய்ஸ், க்ரையான்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.